ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்திருந்த ப்ராக்டிஸ் சம்க்கான சொல்யூஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். A square coil of 10 centimeter side and with 100 turns is rotated at a uniform speed of 500 rpm about an axis at right angle to a uniform field of 0.5 Tesla. Calculate the instantaneous value of induced EMF when the plane of coil is at right angle to the plane of the field at 30 degree to the plane of the field in the plane of the field. ஸோ இதுக்குதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காயிலுடைய சைடு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இஸ் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இட் ஷுட் பி 100 யூனிஃபார்ம் ஸ்பீட். ஆக்சுவலி ஸ்பீடும் வந்து நம்ம எதாவது சொல்லணும்னா கேபிட்டல் எண்ணில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ தட் இப்போ என் ஆர்பிஎம் போட்டுக்கிறேன் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 500 ஆர்பிஎம். சரிங்களா? அண்ட் என்னுடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 டெஸ்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் வந்து நான் கால்குலேட் பண்ணணும். therefore in general EMF E is equal to நீங்க என்ன ஃபார்முலானா VLV sin theta. இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்ட் EMF. ஸோ இது வந்து மொத்தம் 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு வரக்குள்ள கன்சிடர் திஸ் இஸ் அ கரஸ்பாண்டிங் டயக்ராம். சரிங்களா? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட் ரைட் ஆங்கிள் டு தி பிளேன் ஆஃப் தி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னாலே விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஃபீல்டுடைய பிளேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ என்னுடைய கண்டக்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சொன்னது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ இப்படி இருக்கக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபிளக்ஸ் கட்டிங் வந்து இருக்காது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டர் இது வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் பேரலல் டு தி ஃபீல்டு. சரிங்களா? அப்போ பேரலல் ஃபீல்டா இருக்கக்குள்ள ஃபிளக்ஸ் கட்டிங் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்காது. ஸோ தட் இங்க தீட்டாவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ இது வந்து என்னுடைய ஃபீல்டு. சரிங்களா? இது வந்து என்னுடைய அந்த கண்டக்டர். ஸோ இதோட பிளேனை நீங்க கன்சிடர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். அண்ட் மோர் ஓவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்கொயர் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு டேர்ன் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு காயில் சைடு, இது வந்து இன்னொரு காயில் சைடு. அப்ப எனக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து எப்படி இருக்கும்? E is equal to 2 times BLV sin theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு இங்க ஒரு டேர்ன் வரக்குள்ள எனக்கு 2 கண்டக்டர் இருக்கும். ஸோ ஒரு டேர்ன் விச் இஸ் ஈக்குவல் டு 2 கண்டக்டர்ஸ். அப்போ இது வந்து ஒரு கண்டக்டர்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப். அப்போ ஒரு டேர்ன்ல எனக்கு 2 கண்டக்டர் இருக்கு. அப்போ ஒரு டேர்ன்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து இது. அப்ப தேர்ஃபோர் என்னோட டோட்டல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து n டேர்ன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு என்ன ஃபார்முலானா 2 டைம்ஸ் BLVN இன்டூ sin theta. இதுதான் வந்து n டேர்ன்ஸ் இருக்கக்கூடிய கண்டக்டர்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டோட்டல் இஎம்எஃப் ஆன வேல்யூ. இங்க theta is equal to 0 போடக்குள்ள டோட்டல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து which is equal to 0 வோல்ட். சரிங்களா? இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் 30 டிகிரி டு த பிளேன் ஆஃப் த ஃபீல்டு. 30 டிகிரி டு தி பிளேன் ஆஃப் தி ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். So the corresponding diagram looks like this. So I go for some different color, then you get some clear-cut idea. Okay. So consider
if it is a plane of the field அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அப்போ இதுல இருந்து எனக்கு 30 டிகிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்சிடர் இஃப் இட் இஸ் 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய காயில் வந்து எங்க இருக்கு, இந்த பிளேன்ல இருக்கு. அப்போ இந்த 30 டிகிரி வேணும்னா என்னுடைய காயில் வந்து எவ்வளவு ரொட்டேட் ஆயிருக்கணும், 60 டிகிரி ரொட்டேட் ஆனா மட்டும்தான் இது வந்து இந்த ஃபீல்டோடைய பிளேன் இருக்கு பாத்தீங்களா, இதுல 30 டிகிரியே மேக் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டாவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா which is equal to 60 டிகிரி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். ஸோ கொடுத்துருக்கத என்னால நேரா எடுக்கக்கூடாது. ஸோ 30 டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க தீட்டாவோட வேல்யூ 30ன்னு எடுக்கக்கூடாது. ஸோ அந்த பிளேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இது வந்து பிளேன், இதுல இருந்து 30 டிகிரிங்கிறது எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதுதான். ஸோ 30 டிகிரி இது கூட மேக் பண்ணணும். அப்படின்னா என்னுடைய கண்டக்டர் 60 டிகிரி ரொட்டேட் ஆனா மட்டும்தான் அந்த 60 டிகிரி வந்து எனக்கு மெயின்டைன் ஆகும். அப்ப therefore my induced EMF which is equal to எனக்கு என்ன ஃபார்முலா, 2 times VLB n into sin theta. So therefore 2 into B ஓட வேல்யூ 0.5 டெஸ்லா. சரிங்களா, into ஹியர் எல்லோட வேல்யூ வந்து என்னன்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப therefore லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் காயின்னா இது ஒரு பக்கத்துடைய ஓவரால் லென்த் வந்து which is equal to 10 சென்டிமீட்டர். அப்ப therefore 10 into 10 to the power of -2. சரிங்களா, இன்டூ வெலாசிட்டி v இன்டூ என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தோம்னா 500 இன்டூ சைன் தீட்டா. ஸோ இன்டூ சைன் ஆஃப் 60 டிகிரி. இப்போ எனக்கு இங்க v அப்படிங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் லீனியர் வெலாசிட்டி. சரிங்களா, பட் எனக்கு ப்ராப்ளத்துல என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்கன்னா n வந்து ஸ்பீடு வந்து இதுல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்கன்னா ஆர்பிஎம்ல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. சரிங்களா, அப்போ என்னுடைய லீனியர் வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஃபார்முலானா ஒமேகா இன்டூ ஆர். இதான் வந்து எனக்கு ஃபார்முலா. ஒமேகா இஸ் நத்திங் பட் இட் இஸ் நத்திங் பட் பை ஆங்குலர் வெலாசிட்டி. சரிங்களா, ஸோ ஆர் அப்படிங்கிறது வந்து எனக்கு should be going to the radius. சரி, அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஃபார்முலானா which is nothing but 2 pi n divided by 60. இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா. ஸோ we know the general formula ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னது 2 pi f அப்படின்னு எனக்கு தெரியும். சரிங்களா, இப்போ f ஓட வேல்யூ வந்து நான் எப்படி எழுதுறேன்னா which is nothing but f is equal to n divided by 60. ஸ்பீட் வந்து rpm, எனக்கு ஃப்ரீக்வன்சிங்கிறது சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்போ செகண்ட் வரணும்னா என்ன பண்றேன், டிவைட் பை 60 போடுறேன், அவ்வளவுதான். ஸோ இந்த ஃபார்முலால இருந்தா இதை ரீடெரிவ் பண்ணிருக்கிறாங்க. இப்போ therefore 2 pi into ஸ்பீட் வந்து 500 divided by 60. ஓகே, if I simplify this எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா 2 shift pi into 500 divided by 60. If I do this, I get the value of 52.36. 52.36. I go for so this is the value of omega. So therefore, I substitute the value of omega. So therefore, 52.36 into radius is nothing but 10 into 10 to the power of -2, which is divided by 2. So why we go for 2 means just try to understand if it is a square volume to consider. So this is the nothing but the total side 10 centimeter. எனக்கு வந்து ரேடியஸ் தான் வேணும். அப்ப இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், இந்த ரேடியஸ்ங்கிறத கால்குலேட் பண்றேன். இதுதான் வந்து என்னுடைய ரேடியஸ். அப்போ என்னுடைய ஓவரால் சைட் 10 அப்படின்னா அதுல பாதி தான் வந்து எனக்கு என்னவா இருக்கும், ரேடியஸா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்ப therefore if I do this I get the value of 2.62. சரிங்களா, so therefore I get the value of 2.62 meter per second. Now you substitute all those values in this equation. So 2 into 0.5 into 10 into 10 to the power of -2 into 2.62 into 500 into sin 60 oda value which is nothing but √3 divided by 2. So 2 will cancel. Okay. So this 10 to the power of -2, this 00 cancel ஆயிரும். So இந்த 10 5 கூட 0.5 மல்டிப்ளை பண்ணா 5. சரிங்களா,
ஸோ 5 இன்ட்டு 5 25. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் மை ஃபைனல் ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா 5 இன்ட்டு 2.62 இன்ட்டு 5 இன்ட்டு root 3. So 5, 2.62, 5 into root. Okay. So here n is nothing but my number of turns. Actually, in our problem, the number of turns is equal to 100. So just you change it. So to avoid confusion, I put 100 here. So here it is only 1. Okay. So now I multiply all those things. What I get means it is nothing but 22.689. So therefore 22.689 volt. So this is the corresponding answer. But here n is nothing but number of times. I already told that. Just I so the value மாத்தி போட்டதனால இந்த error வந்திருக்கு. Just understand. Okay. Now my third case என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா in the plane of the field அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. In the plane of the field. So this is my third condition. When you consider, so both planes are same. சரிங்களா? ஸோ இங்க வந்து இதோடைய பிளேன் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஸோ வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா மொத்த ஃபிளக்ஸுமே எனக்கு கட் ஆகுது. அப்போ இப்போ என்னுடைய கண்டக்டர் வந்து எக்ஸாக்டா எவ்வளவு ஆங்கிள் சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ தேர்ஃபோர் E total which is equal to 2 times BLV into N into sin theta. Okay. So therefore 2 into 0.5 into L value which is nothing but 10 into 10 to the power of minus 2. V is nothing but 2.62 into N வந்து nothing but 100 sin of 90 degree. If I simplify this, சரிங்களா, ஒரே ஒரு வித்தியாசம் போன இதுக்கு வந்து இங்க sin 60க்கு வந்து இங்க எனக்கு 90 இருக்கு. அதனால இங்க வந்திருக்கிற ஆன்சர் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிவைட் பை 0.866 ரூட் 3 பை 2 டிவைட் பண்ணிட்டு இருக்கிறதா ஃபைனல் ஆன்சர் இஸ் 26.2. இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கிறது அரௌண்ட் 26.2. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் ஒரே ஒரு விஷயம் இந்த ப்ராப்ளம்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுன்னா கொடுத்துருக்கிற ஆங்கிள நீங்க நேரா எடுக்கவே கூடாது. சரிங்களா? அந்த பிளேனோடைய ஃபீல்டும் ஐ மீன் ஃபீல்டுடைய பிளேனும் என்னுடைய கண்டக்டருடைய பிளேனும் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஆங்கிளை நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஷுட் மேக் இன் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம். சரிங்களா? நவ் டேக் திஸ் ப்ராப்ளம் அஸ் அ பிராக்டிஸ். ஸோ இந்த சிம்பிள் சொல்யூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Stay, practice some. So please make a note of it. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய அடுத்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க்யூ.